கடலூர் மாவட்டம் கொத்தட்டை பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில பேருந்துகளுக்கு அதிக கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் இன்னைக்கு ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்க நிலையில கடலூர்ல இருந்து சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தனியார் பேருந்துகள் முற்றிலும் இயங்கல. இது பத்தின முழுமையான விவரங்களோட அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். 10 சிங்கிள் இந்த வழியாக போயிட்டு வரோம். நாங்கள் 10 சிங்கிளுக்கு 450னா 4500 ரூபாய் வருது எங்களுக்கு. அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 1,35,000 கட்ட வேண்டியதாக இருக்குது. 32 ரூபா டிக்கெட்டு விலை இருக்குது, இதில் டீசல் விலை இருக்குது. நாங்கள் வண்டி ஓட்ட ஏற்கனவே நம்ம கஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்க வண்டி நிர்வாகமே. இதில் டோல்கேட்டு நாங்கள் பணம் கட்டிகிட்டு இருக்கும் போது நாங்கள் மேலும் மேலும் தொழில் பண்ண முடியல. இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதை பத்தின விவரங்களோட இணையராரு செய்தியாளர் பாரிவள்ளல். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் பாரிவள்ளல், இது தொடர்பா தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் என்ன சொல்றாங்க, விவரங்கள்? விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை பணி வந்து கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று தற்சமயம் பணிகள் முடிவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அந்த சாலையில் வந்து திறக்கப்பட இருக்கிற நிலையில கொத்தட்டை, அதாவது சிதம்பரம் அருகே உள்ள கொத்தட்டை என்ற பகுதியில வந்து புதிதாக ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு இன்றிலிருந்து வந்து அந்த பகுதியாக செல்லும் பேருந்துகள், கார் மற்றும் ஆம்னி பேருந்துகளுக்கெல்லாம் வந்து சுங்க வரி வசூல் வந்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதற்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு முறை சென்று வருவதற்கு தனியார் பேருந்துக்கு அதிக அளவில் வந்து அவங்க சுங்க வரி செலுத்தணும்னு சொல்லிட்டு அந்த சுங்கச்சாவடி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இது குறித்து பல முறை வந்து தனியார் பேருந்து மற்றும் அந்த சுங்கச்சாவடி சுற்றியுள்ள கிராம மக்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து இதுல இருந்து வரி விலக்கு அளிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு பல முறை போராட்டம் பண்ணியும் அந்த சுங்கச்சாவடி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் எந்த விதமான ஒரு சுமூகமான உடன்படிக்கை ஏற்படாத நிலையில இன்று மட்டும் வந்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பா அந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ண போவதாகவும் இன்று ஒரு நாள் மட்டும் தனியார் பேருந்துகள் இயங்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சிதம்பரத்துக்கு எந்தவித ஒரு தனியார் பேருந்து வைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில அந்த பகுதிக்கு செல்லும் கல்லூரி மாணவர்கள் அவர்கள் அனைவருமே வந்து அரசு பேருந்தை நாடி செல்வதால் அந்த பேருந்துகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுது. இந்நிலையில அந்த சுங்கச்சாவடி எதிர்த்து இப்ப இன்னும் சற்று நேரத்துல வந்து பொதுமக்கள் விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.